ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் கடையல் பார்க்க போகிறோங்க. சூப்பராக டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்லியாக பண்ண போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காங்க ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுட்டோங்க. நல்லா பிஞ்சு காயாக வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த காம்பை நீக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த காம்பை நீக்கிட்டு இந்த மேலே இருக்கிற நார் பகுதி இருக்குல்லங்க, அதை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அகலமான காயாக இருந்தால் பெரிய கரண்டி வச்சு எடுத்துக்கலாங்க. இது குட்டியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த நார் எடுத்துக்கலாம். இந்த நாருமே சட்னி பண்ணலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி நறுக்கி எடுத்துகிட்டு ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சதுனால மறுபடியும் கழுவு வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறலாங்க. கட் பண்ணி நடுவில் இருக்கிற அந்த விதை பகுதியை லைட்டாக எடுத்துடலாம். விதையே இல்லை, இருந்தாலும் அந்த மேலே இருக்கிறத லைட்டாக எடுத்து விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நம்ம இதேமாரி எல்லா காயும் நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த விதை பகுதியை எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இதை எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போ தான் கடையிறப்ப நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா காயும் இதே மாதிரி கட் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டோம். நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் நம்ம வச்சுக்கலாங்க. கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நல்லெண்ணெய் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க நமக்கு. இதுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு நம்ம கடுகுளுந்து சேர்த்திக்கிறலாங்க. கடுகுளுந்து நல்லா வெடித்து செவந்து வரட்டும். செவக்கிற வரைக்கும் நல்லா செவந்து வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 1 எடுத்து வச்சுருந்தோங்க. நைஸாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. எந்த தான் எடுத்தாலும் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், அதை சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி நல்லா வணக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி வணக்கி கொடுத்துக்கலாம். நைஸாக நம்ம கட் பண்ணுறப்ப நம்ம மத்து போட்டு கடையிறப்ப நல்லா இருக்குங்க. ஈஸியாக கடைப்பட்டுரும். அதுக்காகத்தான். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கிறலாங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம். அதையும் நம்ம நல்லா வணக்கி கொடுத்துக்கணுங்க. நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து அவ்வளோ ஹெல்த்லியானதுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம வாரத்தில் ஒரு 2-3 டைம் ஆகுது இந்த பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நார் சத்து உள்ளதுங்க. இப்போ பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையுமே நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நார் சத்து அதிகம் உள்ளது. இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வணக்கி கொடுத்துக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி கொடுத்துக்கிறணுங்க. நம்ம எல்லாமே நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. இந்த கல்லீரல்லாம் உங்களுக்கு வீக்கம் பிரச்சனை இருக்குன்றவங்க வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக பீர்க்கங்காய் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நமக்கு மாறிடுங்க. ரத்தத்தெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தும். இப்போ கட் பண்ண பீர்க்கங்காயை இந்த இதில் வெங்காயத்தில் சேர்த்திக்கிறலாங்க. வணக்கினதில் இதையும் நல்லா கலந்து கொடுத்துடலாங்க. நல்லா குட்டியாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. எந்த வெங்காயமோ தக்காளியோ நம்ம பச்சை மிளகாயோ எதாக இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் நமக்கு வணங்கிடும். அதுக்காகத்தான். இப்போ நல்லா கலந்து கொடுத்துடணும். இதில் தண்ணி எதுவும் நம்ம சேர்த்திடக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தாது தான் நம்ம பண்ண போகிறோம். இதை நல்லா வணக்கி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வணக்கி கொடுத்ததுலே வெந்து வரட்டுங்க. மேலே மூடியை போட்டு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம நல்லா வணக்கி கொடுத்துக்கிறணுங்க. கலர் மாறி வருது பாருங்கள். நம்ம 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கோம். அதனால் பிடிக்கவெல்லாம் செய்யாது. கலர் மாறி தான் வரும். ஏற்கனவே பீர்க்கங்காய் லைட்டாக தண்ணி விட்டு தான் வரும். நம்ம அடுத்து தக்காளி சேர்த்தப்புறம் ஒரு 4 தக்காளிங்க. அதில் தண்ணியோடு தான் இருக்குது பாருங்கள். இது தக்காளியில் இருந்த தண்ணி தான். இதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதை கலந்து கொடுக்குறப்ப இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா நமக்கு காய் வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி பாருங்கள், தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுலேயே நமக்கு நல்லா வணங்கி வந்துடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோன்னா நல்லா வணங்கிடுங்க காய்.
இப்போ ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறோங்க. ஜீரகம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அந்த நல்லெண்ணெய் ஜீரகம்லாம் சேர்த்து நம்ம கடையிறப்ப சால்ட் வந்து அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து வணங்கி கொடுத்துக்கலாங்க. மறுபடியும் வணக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்போ அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு விடுறப்ப காய் நல்லா வெந்து வந்துடுங்க. நமக்கு பீக்கங்காயெல்லாம் நாட்டு காய்ங்க. நம்ம அதிகம் அந்த மாதிரி இந்த நார் சத்து இருக்கிற காய்கள் எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இப்போ மூடி போட்டு மூடி விட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், நல்ல கலர் மாறி வருது பாருங்கள். அந்த காயோட கலர் பாருங்கள். வெந்தால் தான் இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வரும். இப்போ இதை ஒன்று எடுத்து வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், காயோட கலர் மாறி தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரெண்டாக பிரிஞ்சு வருது, உடஞ்சி வருது பாருங்கள். தண்ணி நல்லா வற்றி ஆயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பருப்பு மத்து வச்சு கடைய போகிறேன். அதனால் மண் சட்டியில் வந்து சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு இதில் கடைய தெரியலாட்டி இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒன்றுக்கும் பாதியமாக அடித்து எடுத்துக்கோங்க. நான் பருப்பு மத்து வச்சே கடைய போகிறேங்க. இதை மண் பாத்திரத்தில் மண் சட்டியில் வந்து மாற்றிட்டேன். இதில் இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக புளி சேர்த்திக்கிறலாம். புளி சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும். காரமாக புளிப்பாக நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பழசு இருந்தாலும் ஒரு 2-3 நாள் இருக்கும், கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியில் வச்சாலே 2-3 நாள் இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்தி பண்ணுறோம் இல்லைங்க, அதனால். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மத்து போட்டு கடைஞ்சி எடுக்கிறேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒன்றுக்கும் பாதியமாக அடிச்சிடுங்க. இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும், நைஸாக அடிச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி பல்ஸ் மூட்டில் போட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சூப்பராக டேஸ்டியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்களேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.